இடத்தோட ரியல் வின்னர் பாரு தான், எங்களோட ஓஜி பிளேயர் பாரு தான். பட் ஆனால் நான் ஒரு சொல்லணுமேன்றதுக்காக நான் சொன்னேன். ஐ மீன் அப்படி சொன்னாலும் புரியணும். ஸோ அந்த பிஆர் வின்னர் அப்படி சொல்லிக்கலாம் வேணாம். அந்த பிஆர் வின்னர் இருக்காங்களே, பிஆர் பையர், சாரி வின்னர் பையர், வின்னிங் மெட்டீரியல் கிடையாது, அந்த கப்பையே வந்து வாங்கினவங்க அப்படிதான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. கப்பு பையர்னு சொல்லிக்கலாம், பிபி கப் பையர். அவங்க ஃபேன்ஸ் இருக்காங்கல்ல, ஸோ அவங்கெல்லாம் வந்து பாருவான விஷயங்களை இமேஜை வேணும்னு கெடுக்கணுன்றதுக்காகவே ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்டு ஒரு குரூப் ஆச்சுன்னும் போது அதை எப்படியோ சமாளித்து பண்ணி ஒரு வழியாக பாருக் அமருதீன் அந்த ஒரு பாருதீன் ஃபேன்ஸ் மீட்டு முடிஞ்சிச்சு. பட் ஆனால் பாருக்கான ரேலி நடக்க போகுது சண்டே ஈவினிங் 5 o'clock அப்படின்னும் போது ஏன் சார்பாகவும் வந்து நம்ம சேனல் சார்பாகவும் யாரோ போனீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஷேக்கன் கொடுத்து விஷஸ் சொல்லிடுங்க. சென்னையில் இருக்கிறவங்க, கேகே நகரில் இருக்கவங்க போனீங்க அப்படின்னா. ஸோ எவ்வளோ பேர் நம்ம சேனல்லேருந்து அங்கே போகிறீங்க அப்படின்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டாம் ஸ்பேஸ் அப்படின்னு நான் சொல்லும்போது நான் வந்து டாம் ஸ்பேஸ் வந்து ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு க்ளோஸ் சர்க்கிளில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு, நீலாவதி, அப்புறம் இன்னும் தீபா, அவங்க ஒரு சிலருக்கெல்லாம் வந்துட்டு நான் வந்து கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுவேன். அவங்களும் வந்து பார்ப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த இடத்துல சுபா அப்புறம் சுபாஷினி 2 பேர் இருக்காங்க. இதில் இவங்க 2 பேரும் டாம் ஸ்பேஸில் இருக்காங்களான்னு தெரில. நம்ம வீடியோஸ் வந்து ஒரு சில வீடியோஸ் வந்து அதாவது பாருக்கு சப்போர்ட் பண்ணி இவங்கெல்லாம் வீடியோஸ் போடுறாங்க அப்படின்னு டாம் ஸ்பேஸில் சுபான்றவங்களாம் சுபாஷினின்றவங்களாம் தெரில. அவங்க இந்த வீடியோ பார்க்குறீங்க, எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் யார் அதை போட்டிங்க அப்படின்னு சொல்லி 2 பேருமே எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க. பட் ஆனால் ஸ்பெசிஃபிக்காக டாம் ஸ்பேஸ்க்கு வந்துட்டு இவங்கெல்லாம் பாருக்கு சப்போர்ட் பண்ணி போடுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சேனலோட பேர், அப்புறம் ஜெனி ஃபோக்கஸ், அப்புறம் சிவா ப்ரோ ஹானஸ்ட் ரிவ்யூ, சிவா ப்ரோ ஹானஸ்ட் ரிவ்யூ, அதுக்கப்புறம் வந்துட்டு சிவி ஜோன், இவங்க பேர்லாம் போடும்போது திவ்யாஸ் வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பேரையும் போட்டுருக்காங்க. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 வீக்ஸ் முன்னாடி போட்டிருக்காங்க. ஸோ எக்ஸில் இருக்கவங்களும் நம்ம வீடியோஸ் பார்க்குறாங்க அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தது. இதனால் ஒரு 4-5 வீக்ஸ் முன்னாடி நான் பேசணும்னு நினச்சேன். இப்போ வந்து பேசிடுறேன், மறந்துட்டேன் நான். ஸோ அவங்க சுபான்றவங்களும் சுபாஷினின்றவங்களும் வந்து நம்ம சேனல் பேரை போட்டு, இன்னும் கூட 2 சேனல்ஸ் இருக்கும் பேர் போட்டு டாமுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அது அவங்களோட ஸ்பேஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் வந்துட்டு இது நடந்த ஒரு 3 வீக்ஸ் கழித்து இன்னொருத்தங்க வந்து நித்யா மணிவண்ணன் நினைக்கிறேன், அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா டாம் ஸ்பேஸில் உங்கள் சேனல் பற்றி பேசியிருக்காங்க, யூ ஆர் குட் இன் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டாங்க. இது வந்து ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி நடந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு சொன்னது ஒரு 4-5 வீக்ஸ்க்கு முன்னாடி நடந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி அவங்க என்ன கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க, நீங்கள் பார்த்தீங்களா டாம் ஸ்பேஸில் அஞ்சலின்னு ஒரு ஸ்பீக்கர், ஜென்ரலாக ஸ்பேஸில் பேசுகிறவங்க ஹோஸ்ட் இருப்பாங்க, கோ ஹோஸ்ட் இருப்பாங்க, ஸ்பீக்கர்ஸும் இருப்பாங்க, லிசனர்ஸும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கே அஞ்சலின்னு ஒரு ஸ்பீக்கர் வந்து உங்களை சொன்னாங்க, உங்கள் சேனல் சொன்னாங்க, நீங்கள் நல்லா அனலைஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு. எனக்கு வந்து நான் பார்த்தப்போ தெரியல. அது ப்ளஸ் வந்து இவங்க நிறைய டெய்லி பேசுவாங்க ஸ்பேஸில் அப்படின்னு சொல்லும்போது ஒரு நாளைக்கு 2-3 அந்த மாதிரிலாம் கூட அவங்க